தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இந்திய ஜனாதிபதியாக உயர்ந்த தத்துவ மேதை டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் ஆசிரியர்களுக்கு தேசிய விருது வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருதிற்கு 38 மாவட்டங்களைச் சார்ந்த 102 ஆசிரியர்கள் இணைய வழியில் விண்ணப்பித்திருந்தனர். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் கோபிநாத் மற்றும் முரளிதரன் ஆகியோர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து விருதுகளை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். மகிழ் மன்றம் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் குழுக்கள் அமைத்திட பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவு. மகிழ் முற்றம் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் குழுக்கள் அமைத்திட பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். காலாண்டு விடுமுறை முடிந்து அக்டோபர் 7இல் பள்ளிகள் திறப்பு, முன்னேற்பாடுகள் தீவிரம். தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் காலாண்டு விடுமுறை முடிவடைந்து வரும் திங்கட்கிழமை 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பருவமழையை முன்னிட்டு பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தலைமை ஆசிரியர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது பல மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் மாணவர்களின் நலன் கருதி அந்த நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் மாணவர் குழு உருவாக்க உத்தரவு. தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் மகிழ் முற்றம் குழுக்கள் உருவாக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் இக்குழுக்களை உருவாக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. விடுப்பு எடுப்பதை குறைப்பது, கல்வியை ஊக்குவிக்க ஆசிரியர் மாணவ உறவு ஆகியவற்றை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஇ முதல் பருவ தேர்வு மதிப்பெண்களை TNSED ஆப்பில் அக்டோபர் 9க்குள் உள்ளீடு செய்தல். வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2024-2025ஆம் கல்வி ஆண்டிற்கான முதல் பருவ தொகுத்தறி தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை TNSED செயலியில் வருகிற 9ஆம் தேதிக்குள் உள்ளீடு செய்தல் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.dee என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.